இங்கே நம்ம ரக்ஷித்தோட அண்ணன்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் கிட்ட சொல்லுவாங்க, "அவள இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போ சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, "என்னால ஆஃபீஸை மட்டும் இல்லண்ணே, என் மனசுல இருந்து அவள எடுக்க முடியல" அப்படின்னு சென்டிமெண்ட்டா பேசிக்கிட்டு இருக்கத, இங்க நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது ரக்ஷித் வந்து ஈராவ லவ் பண்றாங்கன்னு. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட, "இப்படி ஒரு நல்ல மனுஷன வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, கண்டிப்பா ரக்ஷித் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்க பண்ணுங்க கடவுளேன்னு" வேண்டிக்குவாங்க. லலித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து பேச, வீட்ல இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ண போற விஷயமா பேசிட்டு இருக்கையும், அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்புகிட்ட, "என்ன இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருக்க? லலித்க்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்." ஆனா நம்ம அப்போ எவ்வளோ முடியாதுன்னு சொன்னாலும், அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டிவோர்ஸ் பண்ண போற விஷயம் உன் தம்பிக்கோ, உன் தங்கச்சிக்கோ தெரியக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு" திட்டுவாங்க. இங்க ரக்ஷித்தோட அப்பா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல, நம்ம அப்போ பண்ண சாரி டிசைனை பார்த்துட்டு புடவை நல்லா இருக்கு. இதுல இன்னொரு புட்டா வச்சா கூட ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லியும், "அங்கிள் நீங்களே இது பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரக்ஷித்தோட அப்பா பார்த்தீங்கன்னா, பழசு மறுபடியும் ஞாபகம் வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இப்படி அவங்க அப்பா நெய்றத நம்ம ஈரம் பார்த்துட்டு, அப்பா நம்ம ரக்ஷித் கிட்ட போட்டு கொடுக்க, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, "உன் வேலைய எங்க அப்பா கிட்ட வாங்குறியா?" அப்படின்னுட்டு கேட்க, ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் இப்படிதான் பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படும்போது அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. அதனால தான் நானும் அங்கிள்க்கும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியும், ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அப்பா முகத்துல இப்படி ஒரு சிரிப்பை பார்க்குறேன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, ஈரா கிட்ட பேசி புரிய வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரக்ஷித் வந்துட்டு, "எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னும் வீட்டு போலையான்னு?" கேட்க, "இல்ல சார், கொஞ்சோண்டு வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். தனியா இருந்துக்குவீங்களான்னு?" கேட்க, "அதுக்குள்ள என்ன சார், உங்க ஆஃபீஸ் ஆச்சு. எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைன்னு" சொல்லிட்டு ரக்ஷித் போனது. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரத்துல வரையும் லலித் வெளியே நிற்கிறத பார்த்ததா ரொம்பவே பதறி போயிடுவாங்க. அதே நேரம் லலித்தும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு, "நம்ம அப்போகிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்" அப்படி இப்படின்ட்டு பேசினது மட்டும் இல்லாம ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால பயந்து வேற ரூமுக்கு போய் கதவை மூடிக்கையும், லலித்து பார்த்தீங்கன்னா கோபத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை குடிச்சிட்டு தெரியாம கரண்ட் பாக்ஸ்ல தண்ணி பாட்டில வீசிட்டு போயிருவாங்க. தண்ணி பட்டு எல்லா இடமும் நெருப்பு பரவிரும். அப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியே வீசிட்டு, லலித்துக்கு பயந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித் தான் உள்ள வந்திருப்பாங்க. ஆனா அது தெரியாம நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, "என்னாலலாம் உங்க கூட வர முடியாது. சும்மா நான் உங்ககிட்ட அடிபட்டது போதும். இந்த சித்திரவதை போதும். என்னால உங்க பேச்ச நம்ப முடியாது. என்னால வர முடியாதுன்னு" சொல்லியும், உடனே ரக்ஷித்துக்கும் தெரிஞ்சிடும். அப்போ வந்து கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, "நான் தான் ரக்ஷித் வந்திருக்கேன்னு" சொல்லியும் தான் நம்ம அப்புக்கு போன உசுரே திரும்ப வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.